ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலையில் சகோதரர் சி. டொனால்ட் ஏப்ரஹாம் அவர்கள் கோயம்புத்தூரில் நடைபெற்ற புதிய வருஷத்தினுடைய தீர்க்க தரிசன கூட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்கள் இந்த ஆண்டில் அநேகம் நிறைவேறி இருக்கிறது. அதில் ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் உங்களுக்காக நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம். நீங்கள் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தேவ ஜனமே விழித்திரு, விசுவாசியே விழித்திரு, சகோதரனே விழித்திரு, சகோதரியே விழித்திரு, என் ஜனமே விழித்திரு. இந்த ஆண்டு டோட்டலா பல நாடுகள், பல தேசங்கள், பல மாவட்டங்கள், எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி. ஆண்டவர் சொன்னது போல அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் என்று ஆண்டவர் சொன்னது போல நேபாள் தேசத்தில் பூமி அதிர்ச்சி, இன்னும் பல தேசங்களில் பூமி அதிர்ச்சி. இந்தியாவில் 83 இடங்களில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த பூமி அதிர்ச்சியின் மூலமாய் மரித்தவர்கள் ஏராளமான பேர். எங்கு பார்த்தாலும் விமான விபத்து ஏற்படும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த விமான விபத்து இந்தியாவில் மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களில் அந்த விமான விபத்துகள் ஏற்பட்டு அநேகர் மரித்ததை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். பிரான்ஸ் தேசத்தில் விமான விபத்தில் 150 பேர் பலியானார்கள். இன்னும் அநேக இடங்களில் தொடர்ந்து விமான விபத்துகள் ஏற்பட்டு கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ரயில் விபத்துகள் பல இடங்களில் ஏற்பட்டது. பேருந்து விபத்துகள் அதிகமான இடத்தில் ஏற்பட்டது. அதில் ஒரு சில பேருந்து விபத்தை மாத்திரம் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை தொடர்ந்து கார் விபத்துகள் அதிக இடங்களிலே ஏற்பட்டது. எங்கும் கார் விபத்துகள், கார் ஆக்சிடென்ட்ஸின் மூலமாக அநேகர் மரித்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். தினமும் செய்தித்தாளில் வாசிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் 2 வீலர் ஆக்சிடென்ட்ஸ். அதே போல 2 வீலர் ஆக்சிடென்ட்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியர்கள் மரிப்பார்கள். சமயம் ஆண்டவர் வெளிப்படுத்தினது போலவே சென்னையில் பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் மிகப்பெரிய சபையினுடைய போதகர், உலகமெங்கிலும் மதிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், இந்த ஆண்டு கர்த்தருக்குள் நித்திரடைந்தார். சனோற்றவர் ஊழியர்கள், எல்லாருக்கும் அறிமுகமான ஊழியர்களாய் அவர்கள் இருப்பார்கள். தேவனுடைய சபை, தேவனுடைய சங்கம் இந்த ஆண்டு சரியா இல்லை என்றால் அந்த சபைகள் மூடப்படும். சென்னையில் ஏசிய திருச்சபையில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அநேகர் வேதனைப்பட்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் சர்ச் மீது தாக்குதல், இன்னும் பல இடங்களில் அந்த தாக்குதல் ஏற்பட்டது. கப்பல் நடுக்கடலில் வெடித்து சிதறப் போகிறது. நாம் அதை தேவனுடைய சமூகத்தில் அறிந்திருக்கிறோம். அதே சமயம் படகு விபத்துகள், கப்பல் விபத்துகள் இந்த ஆண்டு அதிகமாய் ஏற்பட்டது. ஒரு இடத்திலே மட்டுமல்ல, ஒரு தேசத்திலே மட்டுமல்ல, பல தேசங்களில் அந்த கப்பல் விபத்துகள் ஏற்பட்டது. அதனுடைய சில தொகுப்புகளை மாத்திரம் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை தொடர்ந்து
இன்னும் அநேக காரியங்கள் நம்முடைய தேசத்திலே சம்பவித்தது. கிறிஸ்தவர்களை அடிப்பார்கள், கொத்துவார்கள், கொலை செய்வார்கள். இரத்த சாட்சியாய் மறிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படும். பாகிஸ்தானில் தேவாலயத்தில் தற்கொலை தாக்குதல், 15 பேர் பலி. ஈராக்கில் 45 பேரை தீவிரவாதிகள் உயிரோடு எரித்துக் கொண்ட சம்பவம். இரத்த சாட்சியாய் 24 பேர் மரித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். தகப்பனே பிள்ளையோடு உறவு. ஐயோ இப்படியா அப்படிங்கிற செய்திதான் உங்கள் ஒவ்வொருடைய வாயையும் பிளக்க வைக்கும். சம்பவங்கள் ஏற்படும். மகன் உடலுறவு கொள்வதை கேமரா பொருத்தி பார்த்த தந்தை, தந்தையால் தினம் தினம் கற்பழிக்கப்பட்ட இந்த மகள், மருமகளுடன் உல்லாசமாக இருக்க பேத்தியை கற்பழித்து கொன்ற தாத்தா, அதே சமயம் மகளை நிர்வாணமாக்கி பாலியல் தொந்தரவு செய்த தகப்பன், 23 பிள்ளைகளுடைய அப்பா 10 வயது சிறுமியை கற்பழித்தார். எச்சரிக்கிறேன், மனம் திரும்பு. சுக செல்வியே, மனம் திரும்பு. உனக்கு எத்தனையோ சான்ஸ் கொடுத்தேன். மனம் திரும்பினால் கிரேஸ் உன்மேல். தமிழகத்தை ஒரு அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம். அரசியல் தலைவர், அரசியல் தலைவி சிறைச்சாலையில் இருந்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருடைய பதவி பறிபோனது. சில நாட்கள் கழித்த பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த ஆண்டு தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் அருமையான இவர்களை குறித்து பேசின வார்த்தை நீங்கள் கேட்டீர்கள். அதே போல இந்த ஆண்டிலே அருமையான சொத்து குவிப்பு வழக்கில் கைதான சிறையில் அடைக்கப்பட்ட ஜாமீனில் வெளியே வந்த 4 பேரையும் நீதிமன்றம் இவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்று தீர்ப்பு கூறி அவர்களை விடுதலை செய்தது. மீண்டும் தமிழக முதல்வராய் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்றதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இது அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் அவர்கள் வேதத்திற்கும் தேவனுக்கும் சத்திய வசனத்திற்கும் ஏற்றவாறு நடந்தால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்து அவர்களை உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. குமாரசாமி வெளியிட்டார். இந்த தீர்ப்பில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர்களையும் விடுதலை செய்யப்பட்டதாக நீதிபதி தனது தீர்ப்பில் உத்தரவிட்டுள்ளார். அது மட்டுமின்றி ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர்களுக்கும் விதிக்கப்பட்ட அபராதமும் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவை சந்திப்பார் என்றும் ஜெயலலிதா விரைவில் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்வார் என்றும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்யும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆச்சாரிய தெரிவித்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் மனு தாக்கல் செய்வதற்கு முன்னரே முதல்வர் பதவியை ஏற்க ஜெயலலிதா முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். கோயம்புத்தூரில் முதிர்ந்த போதகர் ஒருவர் மரிப்பார். முதிர்ந்த பிரபலமான கர்த்தருடைய ஊழியர் அவர். கோயம்புத்தூரில் மிக பிரபலமான கர்த்தருடைய ஊழியர் போதகர் ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் மரித்தார்கள். அவர்களை குறித்து தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த ஆண்டு நிறைவேறியது.